எல்லாருக்கும் கலை வணக்கங்க. டேட்டு பார்த்தீங்கன்னா 4, டைம் பார்த்தீங்கன்னா 6:45 ஆயிடுச்சுங்க. நம்ம டியூட்டி கிளம்பிட்டோம். வந்த பங்கில் சிஎன்ஜி ஃபில் பண்ணிட்டேன். சிஎன்ஜி ஃபில் பண்ணியாச்சுங்க. பார்த்தீங்கன்னா 380 ரூபா பிடிச்சிது இன்றைக்கி. பார்த்தீங்கன்னா 380 ரூபா சிஎன்ஜி ஃபில் ஆச்சு இன்றைக்கி. ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கம்மி தாங்க, 180 தான் இருந்தது. சரி பார்க்கலாம், அப்படியே மூவ் பண்ணி போங்க. வெயில் பார்த்து ரொம்ப பயங்கரமாக அடிச்சு கொளுத்துது. அதனால் உஷாராக இருங்க, நல்லா கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய தண்ணி குடிங்க சரிங்களா. போயிட்டு அங்கே பிளான் பண்ணுவோம். ஃபஸ்ட் டியூட்டி இங்கே வந்துட்டு பார்க்கலாம். பேசிகிட்டே இருக்கிறப்ப பையன் வேலை பார்த்துட்டாங்க. காலையிலேயே நம்ம இதை க்ளீன் பண்ணணும், வேறு வழி இல்லை. சரி ஓகே, எல்லாம் நடக்கிறதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, க்ளீன் பண்ணிடலாம். பயப்புல காலையிலேயே வேலை வச்சுட்டேன் நம்மளுக்கு. சரி ஓகேங்க, க்ளீன் பண்ணுறோம். முதல்ல தண்ணி போடணும். இப்போ தண்ணி இப்போ போட முடியல, டைம் இல்லை, தண்ணி போட முடியாது. அதனால் சீக்கிரம் பண்ணிட்டு கிளம்புவோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹோலி, அதனால் நிறையா இங்கே ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா, ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக போயிட்டு இருக்காங்க. எல்லா கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதுக்கு லீவு, வேலைக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர செலிப்ரேஷன் இருக்கும். ஓகேங்களா. சரி சென்னைக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வாங்க போகலாம். ஏன்னா பார்த்தா தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த இது செலிப்ரேட் பண்ணுறது வந்து அவங்க தான் பண்ணுவாங்க, நம்மளை விட பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம் வாங்க. அப்படி பார்த்தா வெயிலும் அதிகமாகிடுச்சு, பயங்கர வெயிலாக இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா அனல் சுட்டி அடிச்சிருச்சு, கொளுத்தி எடுக்கிறான் பையன். ஸோ அதே கொஞ்சம் பார்த்துக்குவாங்க, உடம்பு நல்லா தண்ணி குடிச்சு நல்லா வச்சுக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிஸ் வந்துட்டுங்க. ரெடிஸில் சாரி நம்ம புயல் வந்துட்டோம். ஏன்னா ரெடிஸில் வெயிட் பண்ணியிருந்தோம், ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம், எந்த டியூட்டி அடிக்கலனால புயலுக்கே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா புயல் நம்ம புயல் ஜெயில் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் டியூட்டி. ஏன்னா கண்டிப்பாக எங்களை டியூட்டி அடிச்சிடும், அடிக்காமல் இருக்காது. எப்பவுமே நிறைய டைம் அங்கே அடிக்காத பட்சத்தில் இங்கேருந்து உட்காந்து டியூட்டி அடிச்சிடும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், டியூட்டி அடிச்சிடணும், அப்படியே கிளம்பலாங்க. லாஸ்ட் ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா டியூட்டியே செய்ய வர மாட்டேங்குது. எப்பவுமே நானும் நிறைய நோட் பண்ணிட்டேன். 10 நாள் ரொம்ப டல்லு, ரொம்ப வச்சு. அதனால கிடைக்கிற டியூட்டி எடுத்து தான் ஓட்டி ஆகணும் நிலைமை இருக்கு. ரேட்டு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, மாதிரி தான் ஓட்டுற மாதிரி இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல, சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணிருக்குங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புயல இருந்துட்டு அம்பத்தூர் ஓட்டி வரைக்கும் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் ட்ரிப் 180 ரூபா பில் அமௌண்ட், கஸ்டமர் 200 ரூபா கொடுத்தாங்க. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா திருமூல வயல் அங்க ஜேஎம் செட்டி ஸ்கூல் ஒரு ஸ்கூல் இருக்கு, விவேகானந்தா. அங்க இருந்து பாத்தீங்கன்னா அதோட பிரான்ச் வந்துட்டு இங்க மணலில் இருக்குங்க ஒண்ணு. அது செகண்ட் ட்ரிப் வந்தோம். பில்ல மட்டும் பார்த்தா 350 ரூபா. வந்துட்டோம், வந்தெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்ப ஆனா இங்கிருந்து எவ்வளவு டியூட்டி அடிக்க மாட்டேன் தான் டவுட். ஏன்னு பாத்தீங்கன்னா நான் சரி காலையில வந்து டியூட்டி விடக்கூடாது, ரொம்ப நேரம் டியூட்டில உட்காந்துட்ட மாதிரி இருந்தது எனக்கு குழல்ல. ஸோ அதனால வந்து டியூட்டி எடுக்கலான்னு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவில் டியூட்டி அடிக்காது. எப்பவுமே ரொம்ப ரேர் தான், அடிச்சுதான் நல்லா லக்கு ட்ராப் நினைச்சு போற மாதிரி ஒரு இடம் தான். சரி இங்க இருந்து எப்படி போறோம்னு தெரியல, கொஞ்ச வெயிட் பண்ணி பார்க்கலாம். வேற வழி இல்லை. அப்படி இல்லைன்னா அப்படியே மூவ் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே கொஞ்சமா போவோம். ஏதாச்சும் பக்கத்துல பார்த்து டியூட்டி அடிச்சா நல்லா இருக்கும். அப்படி அடிக்கலன்னா வேற வழியே இல்லை. அப்படியே உருட்டின்னு ஒரு 5-6 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்கும். சரி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. வெயில் அவ்வளவுதான், புளுத்த ஆரம்பிச்சுட்டான். வில்லிவாக்கம் மூர்த்தி நகர் ஒன்று போட்டான். ஐயோ போயிடுச்சு. அதுக்குள்ள வில்லிவாக்கம் ஒன்று போட்டாங்க. இந்த ஓலா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தாலும் இதுல தாங்க இவங்களை யூஸ் பண்ண வச்சிடறாங்க. இது போட்டு வச்சிருந்தேன், ரீசார்ஜ் அதுவும் முடிஞ்சு போச்சு. இப்போ பாத்தீங்கன்னா எவனுமே எந்த இதுவுமே இல்லை. ஓலால வில்லிவாக்கம் ஒன்று அடிக்குது 230 ரூபா, 14 கிலோமீட்டர். இது எம்பிஏ போறது பெஸ்ட்னு எடுக்கலான்னு பார்த்தா அதுவும் போயிடுச்சு. சரி ஓகே பார்க்கலாம், ஓலா நம்ம கை கொடுப்பாம பார்க்கலாம். ஆன் பண்ணி வச்சிருக்கேன், ஏன்னா கொடுத்துரும், அப்படியே மூவ் பண்ணி போகலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அது இல்லாமல் இந்த வெயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பையன் வச்சு செய்யறான், நம்மள போட்டு பாட்டி வதைக்கிறான். இவன் என்ன பண்றதுனே தெரியல. சரி பார்க்கலாம். இங்கேயே வெயிட் பண்ணி பார்த்தோம், ஒண்ணுமே கிடைக்கிற மாதிரி தெரியலங்க. அப்படியே மூவ் பண்ணி இப்போ நம்ம மணலிக்கே வந்துட்டோம். ஆனா அது வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த டூட்டுமே அடிக்கல. நான் ஆப்ல ஆன் பண்ணி வச்சிருக்கேன்னா ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்ற மாதிரி டவுட்டா இருக்குங்க. சுத்தமா எந்த அசைவுமே இல்லை, சுத்தமா அடிக்கல. இப்போ என்ன பண்றது தெரியல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படின்னா அப்படியே மூவ் பண்ணி மறுபடியும் நம்ம மாதவரம் தான் அப்படி உள்ள வந்துருன்னு நினைக்கிறேன். ஏன் நீங்க உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணா அது வேஸ்டா போயிடுங்க. என்ன பண்றது. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மணலில இருந்தோம்ல, எந்த டியூட்டியுமே அடிக்கலைங்க. ஒரு 60 ரூபா டியூட்டி ஒன்று அடிச்சுது. சரி எடுக்கலான்ட்டு கிட்ட வர 150 மீட்டர்ல அதுவும் போயிடுச்சு மாத்தூருக்கு. எதுக்கு இதுக்கு புக் பண்றாங்க, ஏன் கேன்சல் பண்றாங்கன்னே தெரியல. அவ்வளவு தூரம் இங்க இருந்து வந்து 6 கிலோமீட்டருக்கு மேல உள்ள வந்துட்டு அப்புறம் கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி கஸ்டமர்லாம் இந்த
விரும்புற இருக்குதான் செய்றாங்க. சரி ஓகேங்க, அப்படியே வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்பவே கொளுத்த ஆரம்பிச்சிச்சுங்க. மற்றவங்களாச்சும் கொஞ்ச நேரம் நைல இருப்பான், ஆனால் நம்ம நிலமை அப்படி கிடையாது. காலையில் வண்டியில் ஏறினோமா அது வரைக்கும் நமக்கு கடைசியாக வண்டி விட்டு இறங்குற வரைக்கும் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த வண்டியிலே தான் இருக்கும், வேறு வழி கிடையாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10லேருந்து ஒரு 12 மணி நேரம் கம்பல்சரி வண்டியிலே இருக்க மாதிரி தாங்க இருக்குது. அதனால நம்ம உடம்பு வந்து வெயிலேருந்து பாதுகாத்து சில வழி தான் சொல்கிறேன். என்ன பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 5 லிட்டர் வரைக்கும் வண்டியில் கண்டிப்பாக தண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலோ இல்லை ஒரு 5 லிட்டர் கேனை கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தண்ணி தாகத்தை தான் குடிக்கணும்னு கிடையாது. ஒரு ட்ரிப் அடிக்கிறீங்களா, ஒரு ட்ரிப் குடிக்கிறீங்களா, உடனே ஒரு ட்ரிப் அடிச்சிருங்க. அந்த மாதிரி ஏதாவது உடம்ப காப்பாற்ற முடியலன்னா ரொம்ப கஷ்டங்க வெயிலுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் எரியுது. நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆச்சு வந்து ஓரம் கட்டு, ஒரு நைலை பார்த்து ஓரம் கட்டிட்டேன். இங்கே நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வண்டி நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெயிலுக்கு ஒன்றும் பண்ண முடியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருந்து பழைய கஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம், இல்லை மோர் அடித்து அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா தயிர் வாங்கிட்டு வந்துடலாம். இந்த மாதிரியே சாப்பிடுங்க. ஏன்னா நிறைய டைம் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிறைய டைம் சுற்றி பார்க்கலாம், அதிகமாக பிரியாணி தான் கிடைக்கும். ஒயிட் ரைஸோ வெரைட்டி ரைஸோ இந்த மாதிரி பார்க்கலான்னு பண்ணால் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிரியாணி தான் நிறைய கிடைக்குது. நான் நிறைய டைம் பிரியாணியே சாப்பிட்ருவேன். அப்போ சாப்பிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி நிறைய சாப்பிடாதீங்க. ஏன்னா ரொம்ப ஹீட் ஆகிட்டு விட்டுரும், உடம்பு தேவையில்லாத நோயெல்லாம் கூட வர வச்சிருங்க. அதிகமாக சாப்பிடக்கூடாது வெயில. எனக்கு தெரிஞ்சு நான்வெஜ் ஃபுல்லாமே கட் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. சரிங்களா? அதே மாதிரி தண்ணி நிறைய குடிங்க. ஒரு 5 லிட்டர் கேன் வச்சுக்கிறீங்களா? சாப்பாடு பார்த்தீங்கன்னா இந்த தயிர் சாதம், மோர் சாதம் இந்த மாதிரி சாப்பிட்ருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலையில் நம்ம 7 மணிக்கும் வண்டி எடுக்கிறோமா, 12 மணி நேரம் ஓட்டுறோமா, 12 to 3 ரெஸ்ட் கொடுத்துருங்க. ஏன்னா வண்டி மட்டும் எவ்வளோ தாங்கும், நம்மளாலே முடியல. புரியுதுங்களா? அப்போ வண்டி மட்டும் எவ்வளோ தாங்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியிலே ஆட்டோலேயே பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜினு, பெட்ரோலு, எல்பிஜி, சிஎன்ஜி நாளத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹீட் ஆகிறது வந்து சிஎன்ஜியில் ஓடுறது தாங்க. சிஎன்ஜியில் ஓட்டினா தான் அதிகமாக ஹீட் ஆகும். அதனால நம்ம வண்டிக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். சரிங்களா? ஏன் நம்மளாலே முடியல, வெயில் எப்படி இருக்கு. அது ஆல்ரெடி இன்ஜின் ஃபுல்லாக ஹீட் ஆகும். நம்ம ஃபுல்லாக ஓட்டியே இருந்தால் இன்ஜின் ஆயில் எப்படி கம்மியாகும்னு தெரியாது, அவ்வளோ எழுதிட்டு போவோம். நம்ம இப்போ எல்லாரும் ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், வீட்டிலே 1 டைம் தான் இன்ஜின் ஆயில் செக் பண்ணுறோம். செக் பண்ணாலே நம்மளுக்கு அது இருக்கா இல்லையான்றது அந்த டென்ஷனில் விட்டுருவோம். காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறோம், அப்போ பார்க்க முடியல, நைட் லேட்டாக போகிறோம், அதை பார்க்க முடியல, அப்படியே விட்டுருவோம். அதனால பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் கொடுங்க. ஒரு 3 மணி நேரம் வண்டியை ரெஸ்ட் கொடுங்க. நம்ம இருக்கிற மாதிரி அதுக்குள்ள டியூட்டி போட்டாங்க, அதெல்லாம் அப்படியே போயிட்டேன். ஓகேங்களா? உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தா அந்த ரூஃப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி கிடைக்குது இல்லை, தெர்மாகோல், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. வெயிலில் இது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெயில் இறக்கவே இறக்கும், நல்லா இருக்கு வெயிலுக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆக போகுது. நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெடி ஸ்டோரில் தான் இருக்குது. எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கேயே வந்து முடிக்க போகிறோம். கரெக்டாக இப்போ அது முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 7, 8 வரைக்கும் ஓட்டுவோம். இப்போலாம் அப்படி ஓட்ட போகிறது இல்லை. இதே கரெக்டாக 7க்கு இருந்தாலும் 8க்கு வரலாம், 9க்கு இருந்தாலும் எந்த டைமுக்குள்ளே வருமோ அதுலேருந்து 6 வரைக்கும் ஓட்டலாம். அதுக்கப்புறம் கிளம்பி போயிடணுங்க. எனக்கு வீட்டில் கொஞ்சம் நிறைய வேலைலாம் இருக்குது, அதனால இன்னும் அப்படி பண்ண முடியாது. இனி அப்படி தான் பிளான் பண்ணணும். சரிங்களா? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் 12 மணிக்குள்ள 1500 நிறைய டைம் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா முடியல. டியூட்டிஸே வரதுல ரொம்ப 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 கம்மியாயிடுச்சு. அதில் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வண்டி எடுக்க பிளான் பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் வண்டி எடுக்காதீங்க. ஏன்னா இப்போல்லாம் வண்டி எடுத்து அது டியூ கட்டி பண்ணணுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ வந்து ஒரு 15 நாளா பார்த்தீங்கன்னா டியூட்டிஸும் சரியா வரதில்லை, நானே தெரியல. அது முன்னாடிலாம் டியூட்டி எனக்கு ஒரு நாளைக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 150 டியூட்டி மிஸ் பண்ணுவேன், எடுக்க முடியாது, மிஸ் பண்ணுவேன். அவ்வளோ டியூட்டிஸ் வரும். நம்ம இந்த ஏரியாவுக்கு தான் போகணுன்ற மாதிரி சில இதுக்கு நம்ம இந்த சரௌண்டிங் அதுக்கு முன்னாடி வந்து எங்கனாலும் போயிடுவேன். டியூட்டி போட்டாங்களா சென்னைக்குள்ள எங்க வேணாலும் போயிட்டு விட்டுருவேன். எங்க டிராஃபிக் அதெல்லாம் பார்க்க மட்டும் போயிடுவேன். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம சரௌண்டிங்ல இருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் போரூர் வரைக்கும் போவோம். இந்த பக்கம் அப்படி பூந்தமல்லி, இந்த பக்கம் கோயம்பேடு, இந்த பக்கம் வந்து திருவெட்டூர், இந்த கேப்ல எங்கனாலும் இந்த சைடு தான் அப்படியே சுற்றுவோம். ஆனால் இங்கேயே எனக்கு கரெக்டாக டியூட்டி இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டியூட்டியே அடிக்க மாட்டேங்குது. டியூட்டி அடிக்குதுன்னா எப்படி நம்மளுக்கு ஃபுல்லாக டிராஃபிக்கான ஏரியாவோ அடிக்குது. அந்த ஏரியா நம்மளுக்கு போனோமா செட் ஆகாதுன்றாலும் நம்ம அதை போறது இல்லை. இந்த பக்கமே பண்ண முடியல. அது முன்னாடி பாத்தீங்கன்னா நான் இந்த 6, 7 மணி நம்ம எவ்வளவு ஏர்ன் பண்ணணுமோ அந்த அமௌண்ட் ரீச் பண்ணிட்டு போயிடுவோம். இப்போ பாத்தீங்கன்னா பண்ணவே முடியல. இப்போ 6 மணிக்கு வரைக்கும் ஓடி இருக்கேன். அதுல ஒரு 500 ரூபா கம்மியா இருக்கும், அந்த ரேஞ்சில் தான் பண்ணிருக்கிறோம். அந்த 500 ரூபா பார்த்தா வேலைக்கு ஆகுதுங்க, புரியுதுங்களா? வந்தோமா, ஆனா 500 ரூபா கம்மி பார்த்துருக்கேன். கேஸ் பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் தான் காலி ஆயிருக்கு. நான் காலையில வந்து பாத்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்க. கேஸ் பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் தான் காலி ஆயிருக்கு. ஆனா அதுல கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 159 காட்டுது இல்ல. அது என்ன இருந்தீங்கன்னா 48 போயிட்டு என்ன இருக்கு, அதுல 100 கிலோமீட்டருக்கு
சரி ஓகே கரெக்டாக தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அமௌண்ட் கரெக்டான அமௌண்ட் தான் நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? சரி ஓகேங்க, இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு. இது ரெகுலராக வீடியோ ப்ரோ ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனல் யூஸ் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரும். ஓகேங்களா? சரி ஓகேங்க, பாய், பார்க்கலாம்.